நீங்க எல்லாம் கேங்ஸ்டர் தான் பாத்துருப்பீங்க, ஆனா மான்ஸ்டர் பாத்துருக்கவே மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு என்ன விஷயம்னா, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு பர்த்டே. சோ ஒரு பியூரான, ரொம்ப பியூரான ஹார்ட்ல இருந்து உண்மையான லவ் அப்படின்னா இவங்க கிட்ட மட்டும் தான் கிடைக்கும், வேற யாருக்கிட்டயுமே கிடைக்காது. அது உண்மையா சொன்னா அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். பாத்தீங்களா எங்க பிள்ளைங்க, எங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க. அதுவும் அவங்க அங்கிளுக்கும் சர்ப்ரைஸா வந்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. செம்ம ஹாப்பியா இருக்காரு. அங்க ஒருத்தர் இருக்காரு, அவரை காட்ட நைஸா வாங்க. பிஸி, அதனாலதான் அவர் வந்து பிஸி. அவர் பேரு சுந்தர். சோ அவர் வந்து திரும்பி எல்லாம் பார்க்க மாட்டாரு, ஏன்னா அவர் நடிச்சிட்டு இருக்காரு, ஹீரோவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஃபேஸ ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்காரு. நாங்க ரிவ்யூ பண்ணல. செம்ம ஹக்கு, ஜாலி, செம்ம பர்த்டே, மறக்கவே முடியாது. பிள்ளைங்க திடீர்னு சர்ப்ரைஸா வந்தாலே என்ன ஒன்றும் புரியல. ஸோ இருந்தாலும் பிரியாணி அப்புறம் சிக்கன் எல்லாம் குழம்புல வச்சு சும்மா அசத்திட்டோம். வயிறு நிறைய சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க உள்ள. பாய், என்ஜாய், பாய் 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 பாய். இன்னும் அப்பாக்காக ஜிபேல சுரண்டி அவங்க அப்பாக்காக கேக் வெட்டுறாங்க. வேண்டானா கேட்கவே இல்லை. அவருக்கே சிரிப்பு வருது. அப்பா பொண்ணு லவ் வேற லெவல். போதும் போதும், இந்த பாட்டுக்கும் இவங்களுக்கும். ஏய் என்ன பண்ற? ஏய் என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன ஆச்சு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. எமோஷன் ஆயிட்டா நினைக்கிறேன். மை காட், வாட் a blossom. ஓ மை காட். சரி சரி, போதும் போதும். மை காட், லவ்லி லவ்லி லவ்லி.